பொதுவாகவே வெள்ளிக்கிழமைனாலே வேலை அதிகம் தான் நமக்கு. இதில் வந்து எக்ஸ்ட்ரா வேலை நிறைய வரும் இல்லையா? அதாவது வந்து எனக்கு என்ன எக்ஸ்ட்ரா வேலைனா, பெரும்பாலும் வெள்ளிக்கிழமைனா துணி துவைக்க மாட்டேன். ஆனால் இப்போ வந்து ஈவினிங்கில் மழை வரதுனால நான் காலையிலே துணியை துவைச்சு போட்டாலும் வந்து ஏன்னா காலையில் வெயில் அந்த கொதிக்குது. அது நம்ம 10 மணிக்கு மேலே போனால் நம்ம தீஞ்சு போயிடுவோம் போல இருக்குது. அதனால் சீக்கிரமாக பசங்களை அனுப்புன கையோடவே கொஞ்ச நேரம் கூட உட்கார மாட்டேன். உடனே போயிட்டு துணி துவைக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படி நான் துவைக்க ஸ்டார்ட் பண்ணால் தான் எனக்கு 10 மணிக்குள்ளே துணி வேலை முடியும். அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும். நான் வந்து இன்றைக்கி அதனால் துணியெல்லாம் துவைச்சி முடிச்சுட்டு கிடக்கணும். இந்த வீடெல்லாம் க்ளீன் பண்ணி பார்க்குறதுக்கே மணி 11 ஆயிடுச்சு. உடம்பு வர செம்ம டயர்டாக இருந்தது. விளக்கே ஏற்ற முடியுமான்னு தெரியல. இல்லை இதுக்கெல்லாம் பார்த்தா நம்ம வேலைக்கு ஆகுது, விளக்கேற்றி தான் ஆகணும்னு சொல்லிட்டு வழக்கம் போல் நமக்கு பூஜைக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே ரெடி பண்ணி வச்சு இன்றைக்கி ரொம்ப 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 சிம்பிளாக தான் சாமி கும்பிட்டு எந்த பிரசாதம் கூட பண்ணல. நான் வந்து வழக்கம் போல் அந்த பச்சை கற்பூரம் நுணுக்கி போடுறது, எனக்கு இது போட்டாலே எனக்கு அவ்வளோ ஒரு வாசனை நல்லாயிருக்கும். அது என்னோடய தாட் என்னென்னா சுக்கரவரில் விளக்கேற்றணும், அது மட்டும்தான் இருந்தது. வேறு எந்த ஸ்பெஷலான பூஜைலாம் கிடையாது. ஏன் சுக்கரவரில் விளக்கேற்றணுன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம சுக்கர பகவானோட அந்த ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும். அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டைம் அப்படின்றதுனால தான் இது வந்து இது மார்னிங் நம்ம 6லேருந்து 7, இல்லைனா மதியம் 1லேருந்து 2, இல்லைனா நைட்டு 8லேருந்து 9 இப்படி எடுத்துக்கலாம். எனக்கு இந்த மார்னிங்கும் நைட்டும் எனக்கு தோது போராடுது. எனக்கு வந்து மதியானம் மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்கும். என்னால் முடியல, வேலை அதிகமாக தான், எப்போயாவது ரொம்ப ரேராக தான் நைட்டில் எடுத்துப்பேன். நான் வந்து ரொம்ப ரொம்ப ரேர் அதுவுமே. அதனால் அந்த டைமுக்கு தான் நான் விளக்கேற்றுது. வெளியேருந்து விளக்கேற்றிட்டு வந்து அப்புறம் மற்ற எல்லா விளக்கையும் ஏற்றியாச்சு. நான் அப்படியே மாதத்துக்கு 2 வாட்டி அந்த பஞ்சகவ்ய விளக்கு போடுவோம். அதுவே மாதத்துக்கு 2 வாட்டி கண்டிப்பாக இந்த சாம்பிராணி தூபம் காட்டுவேன் நான். இதை காட்டும் போதே நமக்கு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வந்து நமக்கு இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்றைக்கான வீடியோ வந்து அடுத்த வீடியோ என்னன்னு பார்ப்போம். பாய்.